புகழ்பெற்ற காரைக்கால் புனிதவதி அம்மையாரின் மாங்கனி இறைத்தல் திருவிழா மிக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இத்திருவிழா பல வருட காலங்களாக மிகவும் சிறப்பு மிக்க வாய்ந்தது. இன்று காரைக்கால் முழுவதும் மாங்கனி இறைத்தல் என்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடக்கும். இந்த திருவிழாவின் முக்கியத்துவம் சிறப்பு என்னவென்று பார்த்தீங்கன்னா, திருமணமாகாத பெண்கள் அவர்கள் வேண்டிக்கிட்டு மாங்கனி அரைத்தா அது திருமணம் நடக்கும் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது. அதேமாரி திருமணமாகி மிக நீண்ட வருடங்களாக குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கும் வேண்டிக்கிட்டு மாம்பழம் அரைத்தா குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது. அதனால் இத்திருவிழாவுக்கு காரைக்காலை சார்ந்த மக்கள் மட்டுமல்லாமல் இதை சுற்றியுள்ள தமிழ்நாடு பகுதியிலிருந்தும் பல கிராமங்களிலிருந்தும் பல சிட்டிலேருந்து கூட இங்கேருந்து வந்துட்டு இந்த திருவிழாவுக்காக வந்து காரைக்கால் அம்மையார்கிட்ட வேண்டிக்கிட்டு மிகவும் சிறப்பாக இந்த மாங்கனி இறைத்தலை பண்ணுறாங்க. இதுக்கு பல கோடி கூட்டம் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கூட்டம் வரும். மிகவும் நெருக்கடியான கும்பல். மேல் பகுதியில் மாடியில் நின்று அந்த மாம்பழம் இறைக்கிறது, கீழே நின்று அந்த மாங்கனியை பிடிப்பாங்க. அது ரொம்ப சிறப்புமிக்க திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாங்கனி இறைத்தலை வேண்டிக்கிட்டு இறைக்கிறது ஒன்று. அதேமாரி இந்த மாங்கனியை நம்ம பிடித்து சாப்பிட்றவர்களும் அதே மாதிரி தான். கல்யாணம் ஆகாதவர்கள் பிடித்து சாப்பிட்றது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த மாங்கனியை பிடித்து சாப்பிட்டால் உடனே குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கோயிலில் காரைக்கால் அம்மையாருக்கு அவங்க கணவர் இருந்து 2 மாம்பழங்களை பரிசு கொடுப்பாரு. அதில் ஒரு மாம்பழத்தை அவங்க சிவபெருமானுக்கு பரிசாக கொடுத்துட்டு அவங்களுக்கு படைச்சிருவாங்க. அவங்க கணவர் மாம்பழம் கேட்கும்போது அவங்க ஒரு மாம்பழத்தை கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு மாம்பழம் சுவையாக இருக்குது, இன்னொரு மாம்பழம் கொடுன்னு கேட்பாரு. அவங்க அப்போ கணவனுக்கு இல்லைன்னு சொல்ல, அந்த காலத்துல எல்லாம் கணவன் கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்க கடவுளை வேண்டி என்னோட கணவர் கேட்குறாரு, இப்போ நான் என்ன பண்ணும்போது அப்போ சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு மாம்பழத்தை பரிசாக கொடுக்குறாரு. அதை தனதத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த மாம்பழத்தை விட இது சுவையாக இருக்குதே எப்படின்னு கேட்கும்போது இது சிவபெருமான் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அதை நம்பாமல் திரும்ப கேட்கும்போது அவர் கண்முனையானே ஒரு மாம்பழத்தை அந்த சிவபெருமான் அருளில் கிடைக்குது. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நாளை நினைவுபடுத்தும் விதமாக தான் இந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருடமும் ஒரு வேண்டுதலோட தான் இங்கே வருவேன். நான் அடுத்த வருடம் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறி அதை நிறைவேற்றுறதுக்காகவும் வருவேன். நான் எவ்வளவு கஷ்டங்கள், லீவ் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஒரு நாளை நான் மிஸ் பண்ணாமல் வருவேன். அதே போல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் நான் வரும்போதெல்லாம் 2-3 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவேன் பாண்டிச்சேரியிலேருந்து. அவங்களும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இயர் நிறைவேறிடும்னு சொல்லுவேன். அதே போல் நிறைவேறிடும். அவங்களும் மறுபடியும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறத நான் என் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் நம்பிக்கையோடு வந்தால் நிச்சயமாக நம்பினவர்கள் கைவிடப்படுவதில்லை. கண்டிப்பாக இந்த கைலாசநாதர் எல்லாருக்கும் வேண்டியதை வேண்டுமாறு கொடுப்பாருங்கிறது எங்கள் நம்பிக்கை. அது நிச்சயமாக நடக்குது. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். நான் வேலை இல்லாமல் இருந்தேன்.
இங்கே வந்து மாம்பழம் வாங்கி இறைச்சி மக்கள் அதை பிடிச்சாங்க. அதனால் எனக்கு உடனே வேலை கிடச்சிது. அடுத்தது திருமணம் ஆனிச்சு. அடுத்தது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இதெல்லாம் வந்து நான் இங்கே காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி இறைச்சி வச்சு தான் நடந்தது. அதனால் எல்லாரும் வந்து அது மாதிரி வேண்டிக்கோங்க, மாம்பழம் இறங்கி.